ஹை ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வரும் எண்ணற்ற பாடல்கள் காலங்கள் பல கடந்து போனாலும் இன்றும் மக்கள் கேட்கும் பாடலாக இருக்குதுங்க. அப்படி மக்களின் எண்ண ஓட்டங்களுக்கும் ஏற்றாற்போலவும் துவண்டு விழும் நேரங்களில் தூக்கி விடும் ஊன்றுகோலாய் எண்ணற்ற பாடல் வரிகளை எழுதியவர் தான் நம்ம கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரும் நபர் கண்ணதாசன் தான். இவரோட பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை தன்னுள் அடக்கி வச்சிருக்குங்க. நடிப்பின் மேல் கொண்ட தீராத காதலால் தனது 16 வயதிலேயே சென்னைக்கு ஓடி வந்தவர் தான் கண்ணதாசன். நடிப்பின் மீதும் ஆசை கொண்டு வந்த அவருக்கு முதலில் கிடைக்கிறது எழுதக்கூடிய வாய்ப்பு தாங்க கிடைச்சிச்சு. கண்ணதாசனோட ஒரு பாடல் காட்சியை விவரித்து விட்டால் குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள்லேயே அந்த பாடலை எழுதி கொடுக்கும் திறமை கொண்டவர் தாங்க நம்ம கண்ணதாசன். கண்ணதாசனிடம் ஒரு பாடல் காட்சியை விவரித்து விட்டால் எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி 5000 ரூபாய் ஒரு தடவை அவருக்கு பணத்தேவை ஏற்பட்டிருக்குங்க. அவசரமாக ஊருக்கு போக ரயில் நிலையத்திற்கு சென்று போயிட்டு இருந்தாராம். அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் கண்ணதாசனிடம் பாடல் ஒன்றை எழுத வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கூப்பிட்ருக்காரு. அதுக்கு கண்ணதாசன், இல்லை நான் காசு வேலையாக அவசரமாக ஊருக்கு போயிட்டுருக்கேன், ட்ரெயினுக்கு நேரமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பாடல் எழுதி கொடுத்து கையோட பணத்தையும் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீதர் சொல்லியிருக்காருங்க. பாட்டும் எழுத வேணும், பணத்தையும் வாங்க வேணும், ட்ரெயினையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ணதாசன் போய் உட்காந்து பாடலோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காருங்க. 10 நிமிஷத்தில் பாடல் எழுதி ஸ்ரீதர் உனக்கு ஓகே என்று பாடல் வரிகளை கொடுத்துவிட்டு உடனே ட்ரெயினுக்கு கிளம்பிட்டாராம் கண்ணதாசன். அது என்ன பாடல்னு தெரியுமா உங்களுக்கு? நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் வரும் மிகவும் பிரபலமான முத்தான முத்தல்லவோ முடிந்து வைத்த முத்தல்லவோ அப்படின்ற கண்ணதாசன் பாடல் தாங்க. அது 10 நிமிஷத்தில் எழுதின பாடல் தானாங்க. உலகத்திலேயே தனக்குத்தானே இரங்கற்பா எழுதி கொண்ட ஒரே நபர் கண்ணதாசன் தாங்க. தான் இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இதை அவர் எழுதிட்டாராம். அவர் இறுதியாக எழுதிய பாடல் 3ஆம் பிறை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே அப்படின்ற பாடல் தாங்க. கண்ணதாசன் பல படங்களுக்கு கதை மற்றும் வசனம் எழுதியிருக்காராம். மேலும் 7 பத்திரிகைகள், ஆசிரியர், எழுத்தாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளையும் வகிச்சிருக்காருங்க. இவை அனைத்துமே தன்னோட 54 வயசுக்குள்ளேயே செஞ்சவர் தான் நம்ம கண்ணதாசன். பல படங்களில் இவர் நடிச்சும் இருக்காருங்க. கண்ணதாசன் முதல்ல எழுதியது கண்ணகியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்காதிரு மனமே என்ற பாடல் தாங்க. சுமார் 4500 படங்களுக்கும் பாடல்கள் எழுதிய கண்ணதாசன் 6 படங்களை தயாரிச்சிருக்காருங்க. மேலும் இவர் ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்காருங்க. மேலும் கண்ணதாசனை பற்றி வேறு தகவல்களை நாளைக்கு பார்க்கலாங்க.